நீதிமானான உடனே என்ன ஆகி போச்சுன்னா, பைபிள் சொல்லுது அவன் இருதயம் பயப்படாது. எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என் இருதயம் பயப்படாது. இப்போ நீங்கள் நீதிமான், இந்த நீதிமானுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நீதிமான், நான் ஏசப்பா பிள்ளை, அதனால் நான் நீதிமான், அது எந்த மாற்றம் இல்லை. அழகாக முதலாக பழைய ஏற்பாட்டில் வரும்போது அவன் தன் காலத்தில் இருந்த நீதிமானாக இருந்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவனுடைய வித்தாக இருந்தான். நோவா தேவனுடைய வித்து, அதனால் அவன் நீதிமான். நீயும் நானும் தேவனுடைய வித்து. அந்த வித்துனால தான் சார் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒருத்தன் படியேறி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டானா இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கப்புறம் ஊருப்பட்ட கதையை பேசிக்கிட்டு இருக்கிற நீ. படியேறு, 18 படியேறு. நான் தான் உள்ளே வந்துட்டான்ல, எம்பிட்ட பெருமா எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறேன் மாட்டாடுற இடத்துல, நீ வந்துருக்கான்ல, இதிலே தெரிய வேண்டாமா? அப்பா தேடி தானே வந்திருக்கிறான், அவன் நீதிமான்றனால வந்திருக்கிறான். ஆமாம், இங்கே இருக்கிற பல்பை களவாண்டு போகிறக்கா வந்திருக்கான். சொல்லுங்கள் சார், யார் அப்படி வந்திருக்கீங்களா? இங்கே ஃபேனை என்ன கழட்டிட்டு போகணுன்னு வந்திருக்கீங்களா? நீ உட்காந்துட்டு முன்வரிசையில் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் அப்படிலாம் வரலல்ல, அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் போட்டு கொடுமைப்படுத்துறீங்க மக்களை? அங்கே வா, இங்கே வா, இங்கே வா, மேலே ஏறி பின்னாடி தப்பு, ஹை ஜம்ப் பண்ணு, லாங் ஜம்ப் பண்ணு. என்ன அது? இயேசுவை சொந்த சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த நீதிமான் ஆகிட்டாங்க. நீதிமானான உடனே என்ன ஆகி போச்சுன்னா, பைபிள் சொல்லுது அவன் இருதயம் பயப்படாது. எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என் இருதயம் பயப்படாது. அதுதான் நீதிமான் எப்படி தைரியமாக இருப்பான்னா, சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். நீங்கள் நீதிமானை ஆன உடனே அந்த நீதி இருக்குல்ல, அந்த நீதி தேவனுடைய நீதி. அதனால் புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு நீதி இருந்துச்சுல, அந்த நீதி தான் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் போன உடனே உங்கள் நீதியை பிசாசு பார்த்த உடனே தூக்கி எறியப்படுறான். ஏன்னா அந்த நீதி தேவனுடைய நீதி. போன வாரம் நான் சொன்னேன், ஒரு துப்பாக்கி ஒரு 50 வயசாலும் உங்களை பார்த்து சுற்றுவேன்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு தட்டி விட்டுட்டீங்க. தட்டி விட்டோன்னா என் பையன் ஒருத்தன் 15 வயசு பையன், அவன் துப்பாக்கி தூக்கிட்டான். இப்பவும் நீங்கள் பயப்பட தான் சரி. ஏன்னா அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ நீங்கள் பயப்படலை, 2 பேர் கையில் இருக்கிற துப்பாக்கிக்கு தான் பயந்தீங்க. அப்படி தான் இயேசுவுக்கு பயந்த வியாதி இயேசுவுக்கு பயந்தது போல் உங்களுக்கும் பயப்படுது. ஏன்னா அவர் கையில் என்ன துப்பாக்கி இருந்துச்சோ, என்ன நீதி இருந்துச்சோ, அதே நீதி தான் இன்னைக்கு உங்கள் கையில் என் கையில் இருக்கு. ஓ, வெளியேறு வெளியேறு வெளியேறு, இயேசு நாமத்தில் வியாதிகள் வெளியேறு, எல்லைக்குள்ளே இருக்காத வெளியேறு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். பலவீனங்கள் வெளியேறு இயேசு நாமத்தினால, எதிர்மறை எண்ணங்கள் பயங்கள் வெளியேறி இயேசு நாமத்தினால. பாருங்க, இந்த வருஷம் சபையோட வீரத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். தரமான சிறப்பான சம்பவங்களே இனிமே நடக்க போகுது.